16ஆம் தேதி 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் சத்தமா சொல்லுங்க, விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதையை விதைச்சோம்னா கண்டிப்பா மரமா வளரும். நான் நம்புறேன், எனக்காக இயேசு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் விதைச்சிட்டார். சீக்கிரமா அது மரமா வளர அதை நான் அனுபவிப்பேன். இப்பயே அனுபவிக்கிறோம், இன்னும் அனுபவிப்போம். அல்லேலூயா. விதையை விதைச்சவன் தண்ணி ஊத்துவார் அவரு. நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமை நாமமே. ஏங்க ஒரு நாமத்துக்கு இவ்வளோ சொல்றீங்க? எவ்வளவு சொன்னாலும் தகும். வல்லமை நாமம் சொன்னாலும் அதுக்கு ஏற்புடையது இயேசுவின் நாமம். மேலான நாமம் சொன்னாலும் அதற்கு ஏற்புடையது. மகிமை நாம், வாட் அ க்ளோரியஸ் காட் வி சர்வ். எவ்வளவு மகிமை நிறைந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் பாடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மிகவும் மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்கள் எல்லாம் திறக்கும். வாசல்களை திறந்திடு இயேசுவின் நாமமே, வலிகளை திருத்திடு இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடு, வாசல்களை திறந்திடு இயேசுவின் நாமமே. எல்லா வலிகளையும் திருத்துவார், திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானபூமி செய்திடு இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. எனக்காய் அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. பாதை துன்பம் நோய்கள், பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமை நாமமே, நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமை நிறைந்தவரே. எல்லாம் சொல்லலாம், இயேசு இயேசு இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமை நாமமே, எல்லா தடைகளையும் தகர்த்திடுவார். தடைகளை தகர்த்திடு இயேசுவின் நாமமே. எனக்கு தாபரமாகிடு, தாபரமாகிடு
இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும். ஆண்டவரே, தடைகளை தகர்த்தெறிகிறவர் எங்கள் முன்பாக செல்கிறீரே, தாவரமாகிடும். அகில உலகத்தை ரட்சித்திடும், அகில உலகை ரட்சித்திடும் எங்கள் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகமே இயேசுவே, இந்தியா ரட்சிக்கப்படட்டும், தமிழ்நாடு ரட்சிக்கப்படட்டும், திருச்சி ரட்சிக்கப்படட்டும், சங்கிலியாண்டபுரம் ரட்சிக்கப்படட்டும், இருதயபுரம் ரட்சிக்கப்படட்டும், கருமண்டபம் ரட்சிக்கப்படட்டும், ஓலையூர் ரட்சிக்கப்படட்டும். அகில உலகை என்னை கேளும் என்று சொல்லி சொன்னீரே, உம்மிடத்தில் கேட்கிறோம். 6 ஆராதனைகள் நடைபெறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அகில உலகமே, ஓ அகில உலகை ரட்சித்திடும் எங்கள் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமம். பாதை நோய் துன்பம், பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, இயேசுவே, வல்லமையின் நாமமே. ஹல்லேலூயா. வானம் பூமி யாவும் படைத்த இயேசுவே, சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமம். வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, ஓ எங்கள் இயேசுவின் நாமமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பின் நாமம், வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஏங்க நீங்க எதுவும் நெகட்டிவா பேச மாட்டீங்க? எங்கால எதுவுமே நெகட்டிவா பேச மாட்டார், அதனால நாங்களும் பேச மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவை பார்க்க போகிறோம். எப்படி பார்ப்போம்? இயேசு எப்படி இன்வைட் பண்ணுவார்? இங்க பாரு, நம்மள ஒருத்தன் வரான், தமது சாயலாக தமதின் ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். மறுபடியும் அந்த மகிமையின் ரூபமாய் அங்க நம்ம எடுத்துருவோம். அப்ப இயேசு நம்மளை பார்க்கறப்ப அப்படிதான் பார்ப்பார். இங்க வாழ்றப்ப இயேசு மாதிரியே வாழணும். ஆமென். விசுவாசிக்கிற ஒரு பெரிய அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அடுத்த பாடல் சொல்லுகிறது, நீ சொன்னால் போதுமே, இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பம் எல்லாம். இன்னைக்கு நம்ம உல்டாவா செய்றோம். துன்பத்தை எல்லாம் சொல்றோம், துன்பத்தை எல்லாம் வரிசையா துன்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த துன்பம் இருக்கு, அந்த துன்பம் இருக்கு, அப்பாவால துன்பம், அம்மாவால துன்பம், கணவனால துன்பம், மனைவியால துன்பம், வேலையால துன்பம், பிசினஸால துன்பம். இயேசு ரத்தத்தை சொல்றதே இல்லை. ஆனா பாட்டு என்ன சொல்லுது? நீ இயேசு ரத்தத்தை சொல்லு, துன்பத்தை சொல்லாமலே ஓடிடும். அல்லேலூயா. இயேசு ரத்தம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர். அதுதான் இயேசு ரத்தம், அது அதிசயம் செய்யும். நெக்ஸ்ட், நல்லவர் இயேசு ரத்தம், நன்மையை பேசிடும். அடுத்து பரிசுத்தர் இயேசு ரத்தம், பரிசுத்தமாக்கினோம். அப்புறம் சத்தியபரனாம் இயேசு ரத்தம், சாபத்தை நீக்கினோம். அல்லேலூயா. இந்த ரத்தத்தை சொல்ல சொல்ல துன்பம் எல்லாம் சொல்லாம போயிடும். விசுவாசிக்கிற பெரிய அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். போதுமே இயேசு ரத்தம், சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம். நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம், சொல்லாமல் போய். மறுபடியும் பல்லமா, நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம், சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம். நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம், சொல்லாமல் போய்விடும் துன்பம். அதிசயமானவர், அதிசயமானவர் இயேசு ரத்தம், அதிசயமானவர் இயேசு ரத்தம் செய்வார். அதிசயம் செய்திடும் இயேசு ரத்தம், நமக்கு அதிசயம் செய்யும். அதிசயமானவரே, அதிசயமானவர் இயேசு ரத்தம், அதிசயமானவர் இயேசு அதிசயம் செய்வார். அதிசயம் செய்திடும் இயேசு ரத்தம், நமக்கு அதிசயம் செய்திடும்
சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் மறுபடியும் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பம் அவர் நல்லவர் நல்லவராம் இயேசு ரத்தம் நல்லவராம் 24 மணி நேரமும் நல்லதே பேசுறார் நன்மையை பேசிடும் எவ்வளவு நல்லவர் நன்மையை மறுபடியும் பண்ணலாமா விசுவாசத்தோடு ஓ நல்லவராம் இயேசு ரத்தம் நல்லவராம் இயேசு ரத்தம் நன்மையை பேசுறார் நன்மையை பேசிடும் இயேசு ரத்தம் எனக்கு நன்மையை பேசிடும் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் இயேசு ரத்தத்தை சொல்லுங்க இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் பரிசுத்தராம் இயேசு ரத்தம் பரிசுத்தராம் இப்பயே பரிசுத்தமாக்குறார் என்னை பரிசுத்தமாக்கிடும் இயேசு ரத்தம் பரிசுத்தமாக்குதல் கிடைக்கும் பலன் பரிசுத்தராம் விசுவாச சபையே பரிசுத்தமாய் மாறுகிறது ஹல்லேலூயா பரிசுத்தமாக்கிடும் இயேசு ரத்தம் என்னை மறுபடியும் பண்ணலாமா பரிசுத்தராம் வாட் ஹோலி பரிசுத்தராம் இயேசு ரத்தம் இயேசுவே பரிசுத்தராம் இயேசு ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கிடும் இயேசு ரத்தம் பரிசுத்தமாக்கிடும் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லட்டும் இயேசுவின் ரத்தத்தை பார்க்கட்டும் ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்படட்டும் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தத்தை உணரட்டும் போதுமே இயேசுவே சொல்லாமல் போய்விடும் சத்தியத்தை உணரட்டும் சத்திய மரணம் இயேசு ரத்தம் சத்திய மரணம் இயேசு ரத்தம் திறக்கப்படுவதாக சாபத்தை நீக்கிடும் இயேசு ரத்தம் சாபத்தை நீக்கி மறுபடியும் பண்ணலாமா சத்திய மரணம் இயேசு ரத்தம் சத்திய மரணம் இயேசு ரத்தம் சாபத்தை நீக்கிடும் இயேசு ரத்தம் சாபத்தை நீக்கிடும் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம் நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் நல்லவராம் இயேசு ரத்தம் நல்லவராம் அந்த ரத்தம் நல்லது இயேசுவின் ரத்தம் நல்லது நன்மையை பேசிடும் மறுபடியும் பண்ணாம நல்லவராம் இயேசுவே நன்மைகளை பேசுகிறதை உணரட்டும் நன்மைகளை நீ பேசுகிறீர் ஆண்டவரே சத்திய மரணம் இயேசு ரத்தம் சத்திய மரணம் இயேசு ரத்தம் எல்லா சாபத்தை நீக்கிட இயேசு ரத்தம் எல்லா சாபத்தை மறுபடியும் சத்திய மரணம் இயேசு ரத்தம் சத்திய மரணம் இயேசு ரத்தம் சாபத்தை நீக்கிடும் இயேசு ரத்தம் சாபத்தை நீக்கிடும் பரிசுத்தராம் இயேசு ரத்தம் பரிசுத்தராம் இயேசு ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கிடும் இயேசு ரத்தம் என்னை ஓ பரிசுத்தராம் இயேசு ரத்தம் ஓ இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கிடும் இயேசு ரத்தம் பரிசுத்தமாக்கிடும் அதிசயம் செய்வார் அதிசயமானவர் இயேசு ரத்தம் அதிசயமானவர் இயேசு ரத்தம் எனக்கு அதிசயம் செய்திடும் இயேசுவை நம்புங்க இயேசுவை நம்புங்க மறுபடியும் அதிசயமானவர் இயேசு ரத்தம் ஓ அதிசயமானவர் இயேசு ரத்தம் எனக்கு அதிசயம் செய்திடும் இயேசு ரத்தம் அதிசயம்
நல்ல கைதட்டி நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம். நீ சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும். நான் சொன்னால் பலனா, நான் சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம். நான் சொன்னால் போதுமே இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும் துன்பமெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் இந்த பாட்டை முன்னாடி கேட்டிருக்கிறீங்க? நல்லா கை உயர்த்துங்க. ஓகே, இந்த பாட்டு வந்து தி ரைட் ரெவரண்ட் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பாட்டு. நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி இதிலெல்லாம் போட்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல பாடல். எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான், மோசமான பாட்டுன்னு ஒன்றும் இல்லை. எஸ்பெஷலி இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணணும். கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் நிறைய செய்கிறார். நான் முட்டியை மடக்கணும், நான் முழங்கால் போடணும், நான் 24 மணி நேரம், 48 மணி நேரம், 56 மணி நேரம், அதெல்லாம் போதும். அது செய்யலாம், தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நாங்களும் போடுறோம், 30 மணி நேரம் போடுறோம், 40 மணி நேரம். நேற்று ஒரு பாஸ்ட் 300 மணி நேரத்துக்கு கேட்டு போனார், உங்களை கூப்பிடணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்களும் அதற்கு எதிரானவர் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவர் எனக்கு செய்திருக்கிறார். அவர் ரத்தம் ஸ்டில் எனக்கு நன்மையை பேசுது, இப்பயும் நன்மையை பேசுது. இப்பயும் 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கு. வருக, இடி முழக்கம், மின்னல் வரட்டும் சார், அவர் இருக்கிறார். வரவர் ஏழு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எனக்கு தூரமானவர் இல்லை, எனக்கு சமீபமா இருக்கிறார். நான் சொன்னால் போதும் இயேசு ரத்தம் சொல்லாமல் போய்விடும். இன்னொரு பாட்டு இருக்கு, பரலோகம் என் பக்கத்துல எனக்கு எனக்கு எதிராய் நிற்பவன் யார். பரலோகம் என் பாக்கெட்லன்னு கூட பாடலாம். இந்த மாதிரி சத்தியங்கள் உள்ள வரட்டும். நான் சர்ச்சுக்காக ஜெபம் பண்றப்ப தான், ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்டும், இயேசு யாருன்னு பார்க்கட்டும், இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது தெரியட்டும். இவர் உள்ள வந்துட்டாரா, என்னென்னமோ செய்வாரே. இப்ப ஆராதிக்க போகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். முடிஞ்சு போயிடுச்சு எல்லாரோட வாழ்க்கையும், மறுபடியும் முடிஞ்சிருச்சு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை, பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம், அங்கிருந்து கியரை மாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. மறுபடியும் முடிவு வரையிலும் அவர் நடத்துவார். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இயேசுவை மட்டும் நினைப்போம், நம்முடைய மீட்பை நினைப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். இயேசுவை பார்த்து சொல்லாம, உம் அழகான கண்கள், அழகான அலங்கோலமான வாழ்க்கை, ஒன்னத்துக்குமே உதவாத வாழ்க்கை, அழகான கண்கள் பார்த்தது. முடிந்ததென்று நினைத்த நான். மறுபடியும் 2 கையை உயர்த்தி, உம் அழகான கண்கள் இயேசுவே கண்டதாலே. இயேசுவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாருமே அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசர். ஏசப்பாவை நினைச்சு பாடுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து, ஒருவரும் சொல்ல தேவையில்லை, அவருக்கே தெரியும். தேடி வந்த நல்ல நேசர். 2 கையை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். மறுபடியும் சொல்லமா, ஏசப்பா நீர் மட்டும் பார்க்கலனா, நீர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வரலனா, என்னைக்கோ வாழ்க்கை முடிஞ்சிருக்க ஆண்டவரே. முடிந்ததென்று நினைத்த நான். மக்கள் தூக்கி எறிந்தார்கள், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி இயேசுக்கு வேண்டும் சேர்த்து கொண்ட நல்ல நேசர். யார் தூக்கி எறிஞ்சாலும் இயேசு எறிய மாட்டார். தூக்கி எறியப்பட்ட நீ இயேசுக்கு தேவை வேண்டும் என்று
சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கைகளை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒண்ணுமே இல்லை, இப்ப எல்லாமே இருக்கு. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இப்போ உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நிலைங்க, இதெல்லாம் இயேசு தந்தா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே எப்படி உயர்த்தினார்? உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இதயத்தை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவருடைய இருதயமும் உம்மோடு இணையட்டும். அழகான ஒவ்வொருவர் இருதயமும் உம்மோடு இணையட்டும். இயேசுவை அறியட்டும், இயேசுவை பார்க்கட்டும், வேதத்தினுடைய வெளிச்சத்தை உணரட்டும். உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உம்முடைய அழகான கண்களிலே முள்முடி குத்தினது, இரத்தம் வந்தது. அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே நீ நல்லவர், எங்கள் இயேசுவே நீ நல்லவர். இயேசுவா பார்த்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர், எங்கள் இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். மறுபடியும் இதே பாடுவோம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். நல்லவர்னு உம்மை மட்டும்தான் ஆண்டவரே சொல்ல முடியும். நீர் அவ்வளவு நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய் இயேசுவே, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவரா. ரொம்ப நல்லவராய் இருக்கின்றீரே. கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, கண்களை மூடி, இயேசுவே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருக்கின்றீரே. எல்லாரும் சொல்லமா? எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய் இயேசுவே, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருக்கின்றீரே. நாம் யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்வோம். இன்றைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து அநேக காரியங்களை இன்று காலையில் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி
எதற்கு தப்பும்படி? மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாத்தானை ஜெயித்தார்கள் அப்படின்னா சாத்தானோடு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு டெரிக் பிரின்ஸ் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு யுத்தத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே என்ன செய்கிறார்கள்? ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிசாசு நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு நினைப்பா. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுத்து அந்த பாவத்துக்கு விரோதமாக என்ன செய்வார்? போராட வைப்பார். இந்த யுத்தம் என்ன செய்யுது? நடந்து கொண்டே தான் இருக்குது. எல்லாருமே அந்த யுத்தத்தில் பங்கு பெறுறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நாம் பிசாசை என்ன செய்கிறோமா? ஜெயிக்கிறோமா? எந்த காரியத்தில் ஜெயிக்கிறோம்னா மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கும்படி. அப்போ சாத்தான் எதற்காக போராடுறான்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆகணுமா? மரணம். இந்த மரணம் எதை குறிக்கிறது அப்படின்னா சரீர பிரகாரமான மரணம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் மரணம்ன்ற வார்த்தை வருதோ கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அப்படின்னு வரும். நிறைய காரியங்கள் மரித்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ எங்கெல்லாம் மரணம்னு வருதோ அங்கெல்லாம் மூல மொழிபெயர்ப்பில் நாம் படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நித்திரைன்னு வருது. என்னன்னு வருது? நித்திரைன்னு வருது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பைபிள் நித்திரைன்னு தான் குறிப்பிடுறாங்க. அவர்களுடைய காரியங்கள் வேறு, நம்ம காரியங்கள் வேறு. ஆனால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எங்கே தான் வருவாங்களாம்? கடைசியில் பரலோகம் வருவாங்க. சரி, அது நம்ம அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேணாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த இது, அப்போ இந்த மரணம்ன்றது எதை குறிக்கிறது? இந்த மரணத்திலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு போட்டால் எதை குறிக்கிறது? நீங்கள் எடுத்து வாசிக்க வேணாம். லூக்கா 15 அந்த தகப்பன் சொல்லுவார், இவன் மரித்தான், இப்பொழுது என்னவாயிட்டான்? திரும்பவும் உயிர்த்தான். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு மரணமும் ஒரு உயிர்த்தெழுதலும் நடைபெறுகிறது. அது என்ன மரணம் அப்படின்னா இவன் மரித்தான் அப்படின்னு ஒரு அப்பா பிள்ளையை பார்த்து சொல்கிறார். அந்த அப்பா யாருக்கு ஒப்புமையானவர்? நம்ம பரலோக அப்பாவுக்கு ஒப்புமையானவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்புமையானவர் தான் அந்த அப்பா. அப்போ கர்த்தர் சொல்கிறார் ஒரு மனுஷனை பார்த்து, இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். அப்படின்னா என்ன அப்படின்னா தகப்பனோடு இருக்கிற உறவிலிருந்து விலகி போகிறவன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை அறிந்ததற்கு பிறகு ஆண்டவரோடு இணையாமல் உலக பிரகாரமான சிற்றின்பங்களில், பாவங்களில், விக்கிரக ஆராதனையில் அப்படி போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் மரித்தான். அந்த மரித்தவனை கர்த்தர் சாவிடா அப்படின்னு விடலை. என்ன செய்கிறாரு? திரும்பவும் உயிர்த்தான். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்தது போல ஆண்டவரை விட்டு பாவத்திலே, உலகத்திலே, சிற்றின்பத்திலே சிக்கி சேற்றிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்களை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரணமும் ஒரு உயிர்த்தெழுதலும் அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுது. அந்த மரணத்திற்கு தப்பும்படி தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்து நமக்கு உதவி செய்கிறது. இப்போ இன்றைக்கி பாடணும் அந்த பாட்டு, நீ சொன்னால் போதுமே ஏசு ரத்தம். இந்த பாடலை அப்படியே எப்படி இந்த 2 கண்ணில் இப்போ உங்களை பார்க்குறனும், தரிசனம் இல்லை, கண்ணை மூடலை, கனவு இல்லை. சாயந்தரம் ஒரு 7:30 மணி 7:30 மணி இருக்கும். கீழே இந்த ரூம்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணல, சாரி, பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 மணி 7:30 மணிக்கு அப்படியே என்ன, அப்படியே இந்த பைபிள்லாம் தெரில, இந்த கண்ணில் ஒன்றுமே தெரில. அப்படியே என்ன செய்யுது, அந்த இடத்துல நான் வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு பஸ்ஸு போகுது. பஸ்ஸுக்குள்ளே எல்லாருமே என்ன செய்கிறாங்க? உட்காந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே நானும் உட்காந்துருக்கேன். பஸ்ஸிலேருந்து வெளியில் எட்டி பார்க்கும்போது தூதர்கள் வரிசையாக நின்று இப்படி கையை இப்படி நீட்டி, நீ சொன்னால் போதுமே ஏசு ரத்தம், சொல்லாமல் போய்விடும் துன்பம். இந்த பாடலை முழுசாக அப்படியே கண்கள்னால, இந்த கண்களினால் அவர்கள் கையை நீட்டி அந்த பஸ்ஸு ஜன்னல் வரைக்கும் கையை நீட்டி இந்த பாட்டை பாடுறாங்க. அந்த பாடல் முடிஞ்சிச்சு. மறுபடியும் பைபிள் வசனம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டை நான் எழுதி கூட வைக்கலை.
எழுதலை. ஆண்டவர் ஏதாவது ஒரு சில வசனங்கள் கொடுத்தா, இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தா எழுதியெல்லாம் வைப்பேன். ஆனால் அந்த பாட்டை எழுதவே இல்லை. ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வர மறக்கவே இல்லை. மறுநாள் காலையில் அந்த பாட்டு மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த மாதம் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த பாடலை பாடணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறதற்கு போராடுற சாத்தானை ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. சாத்தானுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்க காசை பிடுங்கணும்னு நினைக்க மாட்டான், பணத்தை பிடுங்கணும்னு நினைக்க மாட்டான். நம்மளை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும். கர்த்தரை விட்டு நம்ம பிரியணும். பைபிள் நம்ம படிக்கக்கூடாது, ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது, திருவிருந்து நம்ம எடுக்கக்கூடாது. இவ்வளவு தான் அவன் நினைக்கிறது. அவனை எப்போ ஜெயிக்க போகிறோன்னு நாம் தான் என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். திருவிருந்துன்றது ரொம்பவுமே எங்கள் அம்மா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அதில் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்தார். அவனை ஜெயித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கர்த்தரோடு சேர்க்கப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா. செவ்வாய்க்கிழமை கம்யூனியன் எடுத்தாங்க. புதன்கிழமை அவங்களுக்கு டியூப் போடுறாங்க, ரைஸ் டியூப் போடுறாங்க. புதன்கிழமையில் இருந்து வாய் வழியாக எந்த ஆகாரமும் கொடுக்கல. அப்போ பாருங்களேன், புதன்கிழமை ரைஸ் டியூப் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு நாள் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா கம்யூனியன் எடுத்துருக்க முடியாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா, நான் எப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன்னா அப்போ வரைக்கும் திருவிருந்து நான் கரெக்டாக எடுக்கணும். சர்ச்சுக்கு நான் வரணும், நான் சர்ச்சுக்கு வரணும். கடைசி வாரம் முடியாமல் என்ன செஞ்சாங்க? வெளியில் சேர் போட்டு உக்காந்தாங்க. இங்கே கீழே, அங்கே வர முடியல அவங்களால. கீழே உட்காந்து இங்கேருந்து கீழே போய் திருவிருந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனது சண்டே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் திருவிருந்து எடுக்கணும்னு காலையிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிருந்து கொண்டு வா, திருவிருந்து கொண்டு வா, திருவிருந்து கொண்டு வா. 4 மணி 5 மணி இருக்கும். திருவிருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி ஒரு அந்நிய பாஷை, இவ்வளவு சத்தமாக அவங்க அந்நிய பாஷை பேசி நான் கேட்டதே கிடையாது என் வாழ்நாளில். அவ்வளவு சத்தமாக, அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்குதுங்க, சித்ராலாம் எடுத்து வச்சிச்சு. அப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி அந்த அப்ப ரசத்தை புசிச்சாங்க. புதன்கிழமை ரைஸ் டியூப் போட்டாங்க. புதன்கிழமை ரைஸ் டியூப்பை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்த்தர்கிட்ட போகிற நாள் வரைக்கும் ரைஸ் டியூப்பை எடுக்கவே இல்லை. வாய் வழியாக அவங்க எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்போ பாருங்களேன், நாளைக்கு ரைஸ் டியூப் போட போகிறாங்க, இன்றைக்கி நீ கம்யூனியனை எடுத்துரு அப்படின்னு அவங்களுக்கு யார் சொன்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஆண்டவரோடு இருக்கிற உறவு அவங்கள நீ என்ன செஞ்சிரு, அப்படியே கம்யூனியனே எடுக்காட்டி கூட அவங்க கண்டிப்பாக பரலோகம் தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, இவங்களை எப்படியாவது இந்த ஆத்மாவை எங்கே கொண்டுட்டு போயிடணும், நம்ம தள்ளிட்டு போயிடணும்னு பலவிதமான தேவையில்லாத டென்ஷனு, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம்லாம் வந்துச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜாம் 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 ஜாம்னு திருமணத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணமகளை போல் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிகிட்டு போயிட்டார். போகிறதுக்கு முன்னாடி திருவிருந்து எடுக்க கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை தந்தார். எதற்குன்னா அதற்கு தப்பும்படி, எதற்கு தப்பும்படி? சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கு தப்பும்படி. நாம் கர்த்தரோடு இணையக்கூடாது, நாம் நரகத்துக்கு போகணும், நாம் பிசாசுக்கு அடிமையாகணும், நம்ம ரட்சிக்கப்படவே கூடாது, ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தரோடு இருக்கக்கூடாது, கம்யூனியன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் போராடுறான்ல. அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படணும்னா இயேசுவே உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவின் ரத்தம். இன்றைக்கி காலையில் அங்கே இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் தான் இந்த பாட்டை எடுத்து சாயந்தரம் என்ன செய்யணும்? சொன்னால் போதுமே இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ரத்தம் தாங்க நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுக்குது. நான் பரிசுத்தமாயிட்டு நான் கம்யூனியனில் எடுக்கிறேன்னா வருக வரைக்கும் பரிசுத்தமாக முடியவே முடியாது. இந்த கம்யூனியனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பங்கு பெறுகிற ரத்தம் மகா பரிசுத்தமுள்ள இயேசுவின் ரத்தம், இதை நான் பங்கு பெறுகிறபடியால் நான் பரிசுத்தமாவேன்ற விசுவாசத்தோடு இதில் என்ன செய்யணுமா? பங்கு பெறுறேன். அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இயேசுவை விட்டு நம்மளை பிரிக்கிற எல்லா காரியத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்வது எதுனா இயேசுடைய ரத்தம். 2வது காரியம் பார்த்தோம், சாட்சியின் வசனம்.
இந்த பைபிளில் உள்ள எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த வசனம் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வசனம் தெரிஞ்சவங்களாம் சாத்தானை ஜெயிச்சிருவாங்களா? வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்ட சாத்தானை ஜெயிச்சிருவாங்களா? மனப்பாடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக டக்குன்னு ஸ்லிப் ஆகிடக்கூடாது யாரும். அப்பா பரவாயில்லன்னு. மனப்பாடம் செய்வது என்பது நம்முடைய தலையாய ஆவிக்குரிய முயற்சியில் அது ஒரு பெரிய முயற்சி. ஆனால் அது இருந்தால் சாத்தானை ஜெயிச்சிடலாமா? 50 வசனம் இருந்தால் சீக்கிரம் ஜெயிச்சிடலாமா? 500 வசனம் இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஜெயிச்சிடலாமா? 1000 வசனம் தெரிஞ்சிருந்தா சாத்தான் நம்ம பக்கத்திலே வரமாட்டானா? அப்படிலாம் கிடையாதுங்க. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தான். என்னுடைய சாட்சியின் வசனம், என்கிட்ட இருக்கிற சாட்சியின் வசனம் அப்படின்னா காலையில் ரொம்ப விளக்கமாக பார்த்தப்ப பாருங்கள், காலையில் மெசேஜை கொடுக்குறக்கே டைம் ஆகிட மாட்டேருக்கு. தங்கள் சாட்சியின் வசனம் அப்படின்னா, இப்போ ஒரு விசுவாசி இருக்கிறாங்க அப்படின்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைறான்னு சொன்னீங்கல்ல, காலையில் உங்கள் கிருபை புதுசாக இருக்குன்னீங்கல்ல, நான் காலையில் வந்திருக்கேன்ப்பான்னு எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறோம் அதுதான் என்னுடைய சாட்சியின் வசனம். சாத்தானை ஜெயிக்கணும்னா சாட்சின்னு இந்த பைபிளை அப்படியே இப்படி 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 எடுத்து இப்படி கட்டி பிடிக்கிறதுனாலையோ சோத்திரன்றனாலேயோ இதில் உள்ள எல்லா வசனத்தையும் ஒப்பிக்கிறதுனாலேயோ கிடையாது. இந்த வசனம் என்னைக்கு என்னுடைய சாட்சியின் வசனமாக மாறுதோ அப்போ தான் பேய் நம்மளை பார்த்து பயப்படும். எங்கள் அம்மா மறிச்சப்ப எல்லோரும் சொன்னாங்க பைபிளை அவங்க நெஞ்சில் வைங்க அப்படின்னு. பைபிளை அவங்களுடைய ஆத்மாவில் சரீரத்தில் கலந்து போயிடுச்சு. பைபிள் எங்கே இருக்கணும்? அது மாதிரி பெட்டில் இருக்கும்போது தலைமாட்டில் வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் வைக்க மாட்டேன் நான். தலைமாட்டில் பைபிள் வைக்கிறது, நெஞ்சில் பைபிள் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பைபிள் எங்கே இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். இருதயமாகிய பலகையில் இருக்கணும். அப்போ தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். ஒரு விசுவாசி சாத்தானை ஜெயிக்கணும்னா சாட்சியின் வசனம் எத்தனை இருக்குது, எத்தனை வசனம் இருக்கோ அந்த அளவுக்கு பேய் பயப்படும். அதிகாலையில் எந்திரிக்கணுன்றது ஒரு வசனம். அந்த வசனம் உங்களுக்கு சாட்சியாக இருக்குதா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு இருக்குது. அந்த வசனம் உங்களுக்கு சாட்சி சொல்லுமா? கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறது, மனைவியை கை நீட்டி அடிக்கிறது, கணவனை கை நீட்டி அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வசனம் வந்து சாட்சி சொல்லவே சொல்லாது. வேறு என்ன வசனம் இருக்குது? பிறனுக்குள்ளதை இச்சையாது இருக்க கடவன். அடுத்தவங்களோட பொருள் எது நம்மகிட்ட இருக்கா? அடுத்தவங்களுக்கு தெரியாமல் எடுத்து திருடி வச்சுருக்கிறோமா? அப்போ இந்த வசனம் வந்து நம்மளுக்கு சாட்சி சொல்லாது. தங்கள் சாட்சியின் வசனத்தினால தான் பேயை ஜெயிக்க முடியும். மாம்சத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கூடாதுன்றாரு. இச்சைக்கு இடம் கொடுக்காம பரிசுத்தமாக வாழணும். அந்த வசனம் வந்து சாட்சி சொல்லுமா? தங்கள் சாட்சியின் வசனம், தங்கள் சாட்சியின் வசனத்தினால். என்னுடைய சாட்சியின் வசனம் எனக்கு எத்தனை இருக்குது? நான் எவ்வளோ வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணலாம், மணிக்கணக்காக பைபிள் படிக்கலாம், எல்லாரும் சொல்லலாம் அக்கா மெசேஜ் கொடுத்தா சூப்பராக இருக்கணும். ஆனால் நான் எத்தனை வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன்? எத்தனை வசனங்கள் எனக்காக வந்து நிற்கும்? நான் அழகாக பிரசங்கம் பண்ணேன்றதுனால நான் பிரசங்கம் பண்ணின வசனங்கள் எனக்காக வந்து நிற்காது. நான் வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணேன்னு அந்த வசனம் வந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்காது. நான் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன்றக்காக அந்த வசனம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாது. நான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன்றனால அந்த வசனம் வராது. பிரசங்கம் பண்ணின வசனங்கள் நம்மை காப்பாற்றாது. நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து எந்த வசனத்திற்கு நாம் சாட்சியாய் நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ அதுதான் நம்முடைய சாட்சியின் வசனம். அந்த வசனம் தான் சாத்தானுக்கும் எனக்கு நடுவில் நின்று எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய சாட்சியின் வசனம் எது? என்னுடைய சாட்சி. பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கு வேதம்? நன்மை செய்யுங்க. நிந்திக்கிறவர்களுக்காக, தூஷிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த வசனம் வந்து நிற்குமா நமக்காக? நம்ம எத்தனை பகைக்கிறவங்கள நம்ம அதுக்கு மேலே பகைச்சோம். நம்மை பகைக்கிறவங்கள நம்ம எந்த அளவுக்கு பகைச்சோம்? நமக்கு ஒருத்தவங்க நன்மை செய்யலைன்னா அவங்கள போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இப்படி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று எதிர்பார்க்குறோம், அவங்க அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா உடனே அவங்கள நம்ம பகைக்கக்கூடாது.
பகைச்சிக்கிட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும். அப்போ இந்த வசனம் வராது. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற வசனம் எனக்காக சாட்சியாக வந்து நின்றுச்சுன்னா தான் சாத்தானோட நான் ஜெயிக்க முடியும். ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லா பட்டயத்தையும் எடுத்து நம்ம சண்டை போட முடியாது. நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சேனோ அந்த வசனத்தை தான் எடுத்து பிசாசு என்ன செய்ய முடியும்? பயந்துக்கிட்டு ஓட முடியும். தங்கள் சாட்சியின் வசனம். எத்தனை சாட்சியின் வசனம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இப்போ வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த வசனம் வந்து நமக்காக நிற்கும். ஓப்பி அடிக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தவங்க செஞ்ச வேலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரிலாம் நிறைய ஐடி ஃபீல்டுலலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கடைசி நேரத்தில் டேனிக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. கடைசி நேரத்தில் லீவ் போட்டுக்கோங்க டேனி, உங்களுக்கு கல்யாணம் தானே, லீவ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. இவனும் சரி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு லீவ் போட்டுருவான். கடைசியில் இவன் எல்லாம் செஞ்சு முடித்ததை லாஸ்ட்டாக ஒரு அம்மா வந்து அதுதான் முடிச்சேன்னு சொல்லிட்டு தட்டிடுச்சு. இப்போ சொன்னால் எப்படி இருக்குதுங்க பாருமா. நான் சொன்னேன் இப்படி தாண்டா இருக்கும் உலகம். நாம் ஒருத்தவங்க நம்மளை லீவ் போடுன்றப்போ நம்ம யோசிக்கணும், ஏன்டா லீவ் போட சொல்கிறான்னு. ஆனால் கர்த்தர் அந்த அம்மாவை டேனிக்கு முன்னாடி அதை என்ன செஞ்சார்? சிறுமைப்படுத்தினார். சாட்சியின் வசனம் இருக்கா? உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? பொய் இருக்கா? ஏமாற்று வேலை இருக்கா? எந்த விஷயத்தில் நமக்காக வசனம் வந்து சாட்சி சொல்லாது? எந்த வசனத்துக்கு நான் சாட்சியாக இல்லை? இந்த நாளில் நானும் சொல்கிறேன் எத்தனை சாட்சியின் வசனத்தை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். காசு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. காசு பணம் உலகத்தார் சொல்லுவாங்க காசு பணம் சம்பாரிச்சிடலாங்க, மனுஷரை சம்பாதிக்கிற கஷ்டம். நான் சொல்லுவேன் மனுஷரையும் சம்பாரிச்சிடலாம். சாட்சியின் வசனத்தை சம்பாதிச்சு நாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் சரி, பிசாசு நம்மளுக்கு விரோதமாய் வரும்போதும் வசனம் முன்னாடி வந்து நிற்குமா? நான் பிரசங்கம் பண்ணினதுனால பிசாசை நான் மேற்கொள்ள முடியாது. நான் இத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பேய்கிட்ட என்னால் நிற்க முடியாது. கொன்னுப்பட அடிச்சு இத்தனை பேரை நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நிற்க முடியாது. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கிற வெகுமதிகளில் இதெல்லாம் சேரும். எனக்காக எத்தனை வசனம் வந்து நிற்கும்? எனக்காக சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். சரி, ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கலாம். எரேமியா 51:45 வாசிக்கலாம். அல்லேலூயா. இப்போ தப்பும்படி அதை பற்றி நம்ம பார்க்குறோம். காலையில் பார்த்தோம் மரணத்திற்கு தப்பும்படி. என்ன மரணம்? இது வந்து சரீர மரணம் அல்ல. சரீர மரணம் நமக்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் மரித்தா அதுக்கு பேர் என்ன? நித்திரை. அதுக்கு பேர் என்னது? நித்திரை. வேதம் சொல்லுது நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்குனா கண்டிப்பாக என்ன செய்வாங்க? எந்திரிப்பாங்க. கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும். அதனால அதுக்கு பேர் தூக்கம். நேற்றைய தினத்தில் அந்த ஃப்ளக்ஸில் ஒரு வசனம் போட்டிருந்தோம். கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்களின் சரீரம் எழுந்திருந்தது. கல்லறை கண்டிப்பாக திறக்கும். நித்திரை அடைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அது பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் என்ன செய்ய முடியுது? தாங்க முடியுது. எடுத்துறாரு. அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பிக்கப்படணும். கர்த்தருடைய கோபம் எப்போங்க வரும்? கடைசி நாளில் அவருடைய வருகையில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா? எழும்பும். எசேக்கியேல் 9 வாசிக்கிறோம், முத்திரை போடப்படாதவர்களை சங்கரித்து அவர்களை அழிப்பதற்கு தேவனுடைய கோபம் தேவ கோபம் எழும்பும்போது ஒன்று பார்ப்பாரு, முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? முத்திரை போடப்பட்டிருந்தா நம்ம காப்பாற்றப்படலாம். கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள கடவன். என்னங்க இது? ரட்சிக்கிறவர் அவர் தானே. இயேசு தானே ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தானே. அப்புறம் என்ன தன் ஆத்துமாவனா? இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து, முன்னோர்களுடைய பாரம்பரிய சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு நம்மை ரட்சித்துட்டார். கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு?
மீட்டு கொண்டார். அதற்கு பிறகு அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இந்த ஆத்துமா இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் வசனம் இருக்கு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நாம் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். பிரயாசம்னா முயற்சி பண்ணுறது. ஏங்க ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ பிரயாசப்படுறோம்? சும்மா ஒருத்தர் கூப்பிட்ற மக்கள் இந்த 1000 ரூபா வச்சுக்கொண்டு கொடுப்பாங்களா? வேலைக்கு போகணும், அதான் அவங்க சொன்ன இடத்துக்கு போகணும். நீ இங்கே போன்றப்ப நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவன் சொல்கிற வேலையை செய்யணும், இவ்வளவு செய்யணும். மாத சம்பளக்காரவங்கன்னா மாதம் முழுசு வேலைக்கு போகணும். ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸு வரல, எங்கள் ஊரில் பஸ்ஸு வரல, எங்கள் தெருவில் வரல, மழை வந்துருச்சு, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? வேலைக்கு போய் தான் ஆகணும். அதே போல் தான் நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள கடவன்னா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிறைவேறதுக்கு நம்மளுடைய பிரயாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரயாசப்படாமல் நம்ம ரட்சிப்பு நிறைவேறவே கிருபை அப்படின்வாங்க. கிருபை தான், அந்த கிருபையினால தான் இந்த ரட்சிப்பு கிடச்சிச்சு. கிருபையினால் ரட்சிப்பு என்ன செய்யாது? நிறைவேறாது. நிறைவேறினா நம்ம முயற்சி இருக்கணும். காலையில் எந்திரிக்கணும், நம்ம தான் பைபிள் படிக்கணும், நம்ம தான் ஜெபம் பண்ணணும், நம்ம தான் சர்ச்சுக்கு வரணும், நாம் தான் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்யுமா? நிறைவேறும். சரி, என் ஜனங்களே, இந்த இடத்துல முதல்ல என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள். நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? அவருடைய ஜனங்கள். நாம் யாருடைய ஜனங்கள்? இயேசுடைய ஜனங்கள். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். எதின் நடுவிலிருந்து? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாபிலோனை குறித்து சொல்லுவார். பாபிலோன் நடுவிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்படுங்க. புறப்படுங்கன்னா என்னங்க? வெளியே போங்கன்னு அர்த்தமா? புறப்படுங்கன்னா என்ன? கிளம்புங்க. வெளியில் போகிறதுக்கான முயற்சி. இப்போ நம்ம காலையில் டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 4 மணிக்கு வேன் கிளம்புது. எப்போ இருந்து புறப்படுவோம்? முதல்ல என்ன செய்வோம்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம், அப்புறம் ப்ரஷ் எடுத்து வைப்போம், பேஸ்ட் எடுத்து வைப்போம், சோப்பு எடுத்து வைப்போம், எண்ணெய் எடுத்து வைப்போம், அப்புறம் என்ன எடுத்து வைப்போம்? ஆமாம், சாப்பாடு கட்டுவோம். விடிய உட்காந்துக்கிட்டு, ஆமாம் நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணுறேன், நீ இதை செய், நான் அதை செய்கிறேன்னு என்ன செய்வோம்? சாப்பாடு கட்டுவோம். அதுக்கப்புறம் வேனுக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்புறம் பணம் ஒவ்வொருத்தட்டையும் கலெக்ட் பண்ணுவோம். வாங்குகிற பணத்தை யார்கிட்ட கொடுப்போம்? வேன்காரவங்கள்ட்ட கொடுப்போம். இதெல்லாம் புறப்படுகிற ஆயத்த வேலைகள். பாபிலோன் நடுவிலிருந்து வெளியே கிளம்பணும்னு யோசித்து புறப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். பாபிலோன் அப்படின்னா பேய்களின் வீடு, வேசிகளின் தாய் வீடு, பேய்களின் குடியிருப்பு, வேசித்தனம், விபச்சாரம், ஆமாம், வேறு என்னென்ன இருக்குது? விக்கிரக ஆராதனை, பாவம், அசுத்தம். பாபிலோன் நடுவில் நீ இருக்கியா? நீ கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணு. முதல்ல புறப்படுறதுனா இது நம்ம என்ன செய்யணும்? இப்போ டூருக்கு போகிறது புறப்படுறதுக்கு கரெக்டாக சொல்லிட்டோம். எப்படின்னு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், சாப்பாடு கட்டணும், காசு கலெக்ட் பண்ணணும், வேனுக்கு கொடுக்கணும், இதெல்லாமே ஓகேவா? அப்போ பாபிலோன் நடுவில் இருந்து புறப்படணுன்னா என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதை செய்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, நான் விரும்பினதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் நினைக்கிறேன் இதை நான் செய்யக்கூடாது, இந்த தப்பு நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப நான் அதே தான் செய்கிறேன். இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் திரும்ப செய்கிறேன். இவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, இவங்க கூட பேசுனா நம்மளை தப்பு பண்ண வைக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பேசிடுறேன். இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் போயிடுறேன். நான் விரும்பினதை நான் செய்ய மாட்டேன், நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நான் வெளியில் வரணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் தான் முதல் புறப்படுதல். ஜெபிக்காமல் புறப்பட முடியவே முடியாது. புறப்படுங்களேன். வெளியில் வாங்க, எல்லாத்தையுமே அவர்கிட்ட பேசலாம். வெளியே கொண்டு வந்துருவார். பாபிலோன் நடுவிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள், அப்பதான் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும். கர்த்தருடைய கோபம் மிக சீக்கிரத்திலே இந்த உலகத்திலே வெளிப்பட போகிறது.
ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. பூச்சக்கரத்து மேலனா இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, பூமி முழுசும் வரக்கூடிய கடைசி நாளிலே பற்றி எரியக்கூடிய தேவ கோபத்தினால் ஏற்படுகிற சோதனையிலிருந்து நானும் உன்னை காப்பேன். நானும் அப்படின்றத எங்கே நீங்கள் கேட்டிருக்கீங்க? நீ கொடுத்தா நானும் கொடுப்பேன், நீ வந்தால் நானும் வருவேன், நீ செஞ்சா நானும் செய்வேன். அதை தான் சொல்கிறாரு, என் வசனத்தை நீ காத்துக்கொள், உன்னை நான் காப்பேன். வசனத்தை எப்படிங்க காத்துக்கிறது? கீழே விழாமல் பார்த்துக்கணும். அந்த வசனம் நமக்குள் நிறைவேறணும். ஒவ்வொரு வசனங்களும் நமக்குள்ளே என்ன செய்யணும்? வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. பூமியின் மேலெங்கும் வருகிற எல்லா தீமைகளுக்கும் சோதனைகளுக்கும் கர்த்தருடைய கோபத்தினால் வரக்கூடிய, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து பாருங்கள், கர்த்தருடைய கோபத்தினால என்னெல்லாம் நடக்கணும். அப்படிலாம் இருந்தால் நீ புறப்படு. முதல்ல என்ன செய்ய? புறப்படு, பாபிலோன்லேருந்து கிளம்பு, உன்னுடைய பாவத்திலிருந்து நீ வெளியே வா. எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? கொஞ்ச நாள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த கொஞ்ச நாளில் இயேசுவுக்காக வாழ்ந்தோம்னா யுகமாக அங்கே போய் அவரோட வாழணும். இங்கே கண்ணை மூடணும், அங்கே போய் கண்ணை திறக்கணும். இங்கே கண்ணை மூடும்போது சரியாக மூடலைன்னா பேய்கிட்ட போய் கண்ணை திறக்கணும். வெளியே வாங்க, பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. சின்ன 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 சிற்றின்பங்களை விட்டு வெளியே வாங்க. சின்ன 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 காரியங்களை விட்டு வெளியே வாங்க. போட்டி பொறாமை, ஒருத்தரை வெறுப்பேத்துறதுக்கு ஒருத்தர் பண்ணுறது. காலையில் டானி சொன்னான் ஒரு சாட்சி. இப்போ இல்லை, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவனை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு சில ஸ்டேட்டஸ் போடுவாங்களாம். இவனோட ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது இவனை கோவப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறது? ஸ்டேட்டஸ் போடுவாங்களாம். அப்போ இவன் பதிலுக்கு என்ன செய்வானா, ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக எடுத்துருவானா ஃபோனை. எடுத்துட்டு, ஏசு இப்படி செய்வாரா, ஏசு இப்படி செய்வாரா, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல் இருங்கள். ஸ்டேட்டஸில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம கோபப்படுத்தக்கூடாது. அந்த ஸ்டேட்டஸை போட மாட்டானா, டெலிட் பண்ணிடுவாரான். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. நீ ஸ்டேட்டஸ் போட்டியா, நான் பதிலுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன். நீ ஓன் புருஷனுக்கு சோறு விட்டுற மாதிரி போடுறியா, நான் ஏன் புருஷனுக்கு சோறு விட்டுற மாதிரி போடுறேன். பார்த்துக்க, உன்னை விட என் புருஷன் ஒன்றும் மட்டம் கிடையாது. உன்னை விட என் பிள்ளை, உன் பிள்ளை 450 மார்க் எடுத்துருக்கு போட்டிருக்கியா, என் பிள்ளை 460 மார்க் எடுக்குது, இந்த பேர் நான் போடுறேன். இவர்கள் சோதனை காலத்துக்கு தப்பும்படி கர்த்தரால் காக்கப்பட முடியாது. உன் பிள்ளைக்கு நீ போற ஆசைப்பட்டு போடுறது வேற, அடுத்தவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. அப்படி போடுறது ஒரு ஸ்டேட்டஸ்லேயே ஒரு விசுவாசி பரலோகத்தை இழக்க முடியும். நம்ம போடுற சிங்கிள் ஸ்டேட்டஸ் நம்மளை பரலோகத்துலேருந்து பிடுங்கி கொண்டுட்டு போய் நரகத்தில் போட முடியும். ஏங்க, இயேசுவை பற்றி போடுங்க, இயேசுவை பற்றி போடுங்க. அந்த வசனத்தை போட்டாலும் குத்துற மாதிரி போடுறது. வசனத்தை எப்படி போடுறது? குத்துற மாதிரி. அதெல்லாம் வேணாம், குத்தவே வேணாம். இயேசு நம்மளை குத்துனா நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. சோதனை காலத்துக்கு நாம் தப்பிக்கப்பட வேண்டுமானால் பாபிலோனை விட்டு வெளியே வரணும். பாபிலோன்றது பிசாசுடைய குணம், பேயுடைய குணம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். பேய் குணம் நமக்கு என்ன செய்யக்கூடாதான்? இருக்கக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. என் ஜனங்களே, இந்த இடத்துலையும் பாருங்களேன், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு புறப்படுங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் புறப்பட தான் முடியும், வெளியே வர முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் நம்மளை வெளியே கொண்டு வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளியே வாருங்கள், அவள் செய்யும் பாவத்தில் நீங்கள் உடன்படாமலும். நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த பாவத்தில் உங்களுக்கு பங்கு வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இருக்காதீங்க. அவள் செய்யும் பாவத்தில் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி நீங்கள் அவளை விட்டு வெளியே. இங்கே அவள்ன்றது யாரை குறிக்குதுன்னா பாபிலோனை குறிக்குது. அதில் வாசித்தோம் புறப்படுங்கள், இதில் வாசிக்கிறோம் வெளியே வாங்க. புறப்படணும்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார். நம்மளால் வெளியில் வரவே
முடியாது. வெளியே வாருங்கள். எங்கே வந்துடணும்? அவள் செய்கிற பாவத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் உடன்பற்றாதீங்க. சகரியா 2வது அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். சீயோனே, சீயோன்னா யார் தெரியுங்களா? எருசலேம்னா வேற, எருசலேம்னா இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறவங்க. சீயோன்னா நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய டிக்கெட். அவங்களுக்கு பேர் தான் என்னவா? சியோன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். நீ தான் என்ன செய்யணும்? விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும். உன்னை தொட்டா அவர் கண்மணியை தொடர மாதிரியான். நீ மட்டும் பாபிலோன்லேருந்து வெளில வாண்டுறாரு. சீயோனே அப்படின்னா தேவனுடைய பிள்ளையே. பார்த்தோம் என் ஜனங்களேன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என் ஜனங்களே, என் ஜனங்களே, என் ஜனங்களே பாபிலோன்லேருந்து வெளியே வா அப்படின்னாரு. இங்கே என் ஜனங்களே இல்லை, சீயோனே. என் ஜனத்துக்கும் சீயோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என் ஜனங்கள் அப்படின்னா எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களும். சீயோன்னா ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு விரும்பி அவருடைய வழியில் நடக்கிற அவங்க. நீ எங்கே இருக்கக்கூடாது? பாபிலோன் நடுவிலே குடியிருக்கிற சீயோனே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? குடியிருக்கிறனா வீடு கிடையாது. நம்ம மனசு எங்கே இருக்குது? நம்ம மனசில் எழும்புகிற நினைவுகள்லாம் எதை பற்றி இருக்குது? எப்போ பார்த்தாலும் என்ன நினைவு ஓடிக்கிட்டு இருக்கு? அதை வச்சு தான் நம்ம எங்கே குடியிருக்கிறோன்னு அர்த்தம். சியோனில் குடியிருக்கிறோமா, எருசலேமில் குடியிருக்கிறோமா, பாபிலோனில் குடியிருக்கிறோமா? என்ன சிந்தனை நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது? ஆல்வேஸ் நமக்குள்ளே ஓடுற சிந்தனை யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணவங்களை பற்றியே ஓடுதா? இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செய்யணும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை அப்படி பண்ணணும். வேணாம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபிலோன் வெளில வந்துருங்க. அவங்க பண்ணுறதோட பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடப்போம். நம்ம மனுஷங்க தான். நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அதை பற்றியே தான் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் உன்னை விடுவித்துக்கொள், வெளியில் வாங்க. நான் இனி இதை யோசிக்க மாட்டேன், நான் இனி இதை யோசிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு யோசனைகளில் இருக்கும்போது சிஸ்டர் ஒருத்தவங்களை பற்றி சொன்னாங்க. எனக்கு அவங்க பேர் கூட மறந்து போச்சு. என்ன பேர் சிஸ்டர்? அவங்க பேர் தெரில. அந்த ஒருத்தவங்க தலையில் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு மூடிக்கிட்டாங்க. ஹிலாரி கிளின்டன். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான துரோகத்தை பண்ணிட்டார் அந்த அம்மாவுக்கு. ஆமாம், பில் கிளின்டன். அவர் என்ன பண்ணிட்டாரு? மனைவிக்கு என்ன பண்ணிட்டாரு? துரோகம் பண்ணிட்டார். வேலை செய்கிற பொம்பளையோட பழக்கம் வச்சுக்கிட்டார். இப்போ இந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் அது? என்னடா இது, இவர் இப்படி பண்ணிட்டார். இந்த பொம்பளைக்கு வேலைக்கார பொம்பளைக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க, இது நம்மளை என்ன பண்ணிருச்சு, இப்படி பண்ணிருச்சு அப்படின்றப்ப அவரோட பிரச்சனையாகி என்ன ஆயிடுச்சு? அந்த அம்மா அவரை விட்டு பிரியணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எலெக்ஷன் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு ஆதரவாக இந்த அம்மா பிரச்சாரம் பண்ணுது. எங்கள் வீட்டுக்காருக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடுங்க? பில் கிளின்டனுக்கு ஓட்டு போடுங்க. அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரவங்க கேட்டாங்களாம், எப்படிங்க நீங்கள், அவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காரு, அவர் போய் ஜெயிக்கணும்னு அவருக்கு ஓட்டு கேட்குறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்களா, எனக்கு நாட்டு மக்கள் முக்கியம். இவர் ஜெயிக்கலை அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிச்சுன்னா அது நாட்டை என்ன பண்ணிடும்? நாட்டுக்கு கெடுதல், சீரழிச்சிருவாங்க. நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். உங்களால் எப்படிங்க இதை மறக்க போனால்? என்னுடைய மைண்டில் இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மூளையில் போட்டு லாக் பண்ணிட்டேன். என்னுடைய மைண்டை என்ன செஞ்சுட்டேன், ஒரு அறை, என்னுடைய மூளையில் ஒரு அறைக்குள்ளே போட்டு இந்த விஷயத்தை பூட்டிட்டேன். மறுபடியும் இதை நான் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில் தாங்க இருக்குது. எதை நம்ம யோசிக்கணும், எதை நம்ம யோசிக்கக்கூடாது, எதை நம்ம நினைக்கணும், எதை நம்ம நினைக்கக்கூடாதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் கஷ்டம். இதை நான் யோசிக்கக்கூடாது அப்படின்னு நானே எனக்கு என்ன செஞ்சுக்கணும், அதை பற்றி நான் இனிமேல் நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். சிறைனா என்னது? ஜெயிலில் போடுறது. எந்த ஜெயிலில்? மைண்டில் ஒரு ஜெயிலை வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு பூட்டி சாவியை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, இனிமேல் நான் யோசிக்க மாட்டேன்ப்பா,
இனிமேல் நான் இப்போயும் இதை நான் வந்து யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தில் யாருக்குமே நல்லது செய்யக்கூடாது, நல்லது செஞ்சால் கெட்டது சீச்சி அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் நல்லது செஞ்சு அவங்க உங்களுக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்க செஞ்ச கெட்டதை நீங்கள் யோசிக்காதீங்க. போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க, போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு பூட்டுங்க உங்கள் மைண்டில். ஹிலாரி கிளின்டன் வந்து அந்த அம்மா நாட்டுக்காக போட்டு பூட்டுச்சு. நம்ம நாட்டுக்காக இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அதனால பாபிலோன் மத்தியிலே நான் குடியிருக்க மாட்டேன்னு நான் வந்துடணும், வெளியில் வந்துடணும். பழி வாங்குகிற உணர்ச்சிக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். நான் வெளியே வரேன் இயேசுவின் நாமத்தினால. பதிலுக்கு பதில் செய்கிற காரியத்திலேருந்து இயேசுவின் நாமத்தினால நான் வெளியே வரேன். இயேசுவின் நாமத்தினாலேருந்து குறை கண்டுபிடிக்கிற காரியத்திலேருந்து நான் வெளியே வரேன். இயேசுவின் நாமத்தினால மாய்மாலத்திலேருந்து வெளியே வரேன். இயேசுவின் நாமத்தினால ஒருத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நடிக்கிற காரியத்திலேருந்து வெளியே வரேன். பாபிலோன் மத்தியிலே குடியிருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள், உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அந்த நாளில் நாம் வாசிச்சிருக்கிறோம், பூச்சக்கரத்து மேலெங்கும் பூமியின் மேலெங்கும் வருகிற கர்த்தருடைய கோபம், சோதனை காலம், இதுல இருந்தெல்லாம் உன்னை கண்மணி போல நான் காக்கணும்னா நீ பாபிலோன்லேருந்து வெளியே வந்துடும். அல்லேலூயா. இதுதான் இந்த நாளினுடைய தேவனுடைய வார்த்தை. நாம் எல்லாரும் எழும்பி நின்று, கண்மணி போல எங்களை காக்கிற தேவனே, கண்மணி போல எங்களை காக்கிற தேவனே, ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை கண்மணி போல காக்கிறவர். ஆண்டவர், இந்த பூமியிலே பூச்சக்கரத்து குடிகள் எல்லாரிலும் வருகிற சோதனை காலம், தீமை, கர்த்தருடைய கோபம், கடைசி நாட்களிலே பூமியிலே பற்றி எரிய போகிற தேவனுடைய கோபம், அழிவுகள், ஆண்டவரே நாச மோசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, என் கண்மணியை போல உன்னை காப்பேன். நீ பாபிலோன்ல இருந்து வெளியே வா, நீ புறப்படு, நீ புறப்படு, நான் வெளியே கொண்டு வருவேன். நீ புறப்படு, நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வரேன். உன்னை விடுவித்துக்கொள், மகிமை உண்டாகும். ஹalleluya. ரிகல பரதரகா ரிகல மனதரக சகல மனதரக ரகலக ரகலக ரகதிய ரக சகல மனக ரகலக ரகலக ரிகல மனதரக சகல மனக ரகலபரபலப. நீதிமான் நான், ஜீசஸ், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவரே, நான் பாபிலோன்ல குடியிருக்க மாட்டேன். ஆண்டவரே, என் ஜனங்களே, என் ஜனங்களேன்னு சொன்ன அதே தேவன் சியோனேன்னு சொல்லி நம்மை அழைக்கிறார். நம்மளை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். கீழான காரியத்திலிருந்து இயேசுவே என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் நீதிமான், நான் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், நான் பாவி அல்ல, நான் நீதிமான். அதனால என்னை நீர் பாதுகாப்பீர்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், ஏதொரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், ஏதொரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு பார்த்தீங்களா? ஆக வெளியே வர வேண்டிய காரியங்களில் வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. யுவர் பிக்சர் டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஆக கர்த்தருக்காக வெளியே வர வேண்டிய காரியங்களை வெளியே வருவோம். அப்புறம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உன்னை தொடரவன்
அவர் கண்ணை தொடுறான். ஆக கர்த்தர் நீங்கள் செழிப்பாக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த மாலை வெல்லும் நிறைய மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மாலை வெல்லும் உடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். எந்தெந்த காரியங்கள் தேவனை விட்டு இவர்களை பிரிக்கிறதோ உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னீர். நிறுவனத்தில் திரும்ப வேண்டிய ஒரு நல்ல இருதயத்தை தாங்க. நிறைய பாபிலோனின் மத்தியில் கூடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாக என்று சொன்னீர். ஒவ்வொருவருக்கென்று மகிமையை வைத்திருக்கிறேன். இந்த மகிமையை சுதந்திரிக்க வேண்டாத எல்லைகளிலிருந்து வெளியே வர கர்த்தர் இவர்கள் ஆத்துமாவிலே பலன் தாங்க. நல்ல விதைகளை விதைக்கிற மனுஷகுமாரன் நீர். நல்ல எண்ணங்களை இதயங்களில் விதைங்க. உடைய வார்த்தைகளை விதைப்பீராங்க. நிறைய தீமையிலிருந்து வெளியே வந்து நிறைய கர்த்தருடைய மகிமை இன்னும் உடைய பிரசன்னத்தில் இவர்கள் நிலைத்திருந்து இவர்களும் ஆசீர்வாதமாய், இவர்கள் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய அப்படிப்பட்ட அந்த எல்லைக்குள் வரும்போது உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தாங்க. விரோதமாய் போராடுகிற பொல்லாத மனிதர்கள், இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், எல்லா அகித்தோப்பின் ஆலோசனை இயேசு நாமத்தில் கவிழ்க்கப்பட்டு போவன. நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயம் பண்ணினபடியே நிலை நிற்கின்ற வார்த்தை. இந்த மாலை வெள்ளை ஒவ்வொரு குறித்தும் என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ நீர் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறாச்சா. உங்களுடைய நினைவின்படியே இவர்களுக்கு அருள் செய்யும். தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா.